ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் தன்னுடைய பிரம்மா பாபா, சிவபாபா, மம்மாவுடன் எப்படி அனுபவம் செய்தார்கள், எப்படி அவர்கள் அந்த பிரேரணை அவர்கள் பெற்றார்கள் என்று ஒவ்வொரு நாளும் சரி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம் பிரம்மகுமார் மூத்த சகோதரர் அமிர்சந்த், அதாவது பஞ்சாப், ஹரியானா மாவட்டத்திலிருந்து சண்டிகர் அங்கிருந்து அவர்கள் எப்படி மம்மாவுடன் கிடைத்த தன்னுடைய அனுபவங்களை நம்மிடம் இன்றைக்கு பாக்கிய விதாதாவிலிருந்து பகிர்ந்து கொள்ள போகிறார். இவருடைய லௌகிக பிறப்பு 29/3/1939 ஆண்டு பிறந்தார். அவர் சரீர விட்ட நாட்கள் 28/11/2020 கொரோனா டைமில் சரீர விட்டு விட்டார். வாருங்கள், எப்படி அவர்கள் மம்மாவுடன் அனுபவம் ஏற்பட்டதை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகிறார் அப்படின்னு கவனமுடன் நாம் கேட்கலாம். ஓம் சாந்தி. பிரம்மகுமார் மூத்த சகோதரர் அமிர்சந்த் முதலாக 1959 ஆண்டு, அதாவது டிசம்பர் மாதம் மாதேஸ்வரி ஜெகதம்பா, அதாவது மம்மாவை அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் ஞானத்திற்கு சில மாதங்களே ஆகியிருந்தன. மாதேஸ்வரி அவர்கள், அதாவது கான்பூரில் இருந்து சஹாரன்பூருக்கு வருகை தர இருந்தார்கள். எங்கிருந்து? கான்பூரில் இருந்து சஹாரன்பூருக்கு வருகை தர இருந்தார்கள். அப்போ அந்த சமயத்தில், அதாவது கர்னாலில் இருந்தேன் நான் அப்படின்று மூத்த சகோதரர் அமிர்சந்த் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மாதேஸ்வரி அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எனக்கு பேரார்வம் என்னுடைய மனதில் மிகுதியாகவே இருந்தது. அந்த சமயத்துல நாங்கள் ரயில் நிலையத்திற்கு அவர்களது வருகையை எதிர்கொண்டு அழைக்க நாங்கள் சென்றிருந்தோம் குழுவாக. அப்போ மாதேஸ்வரி அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுதே எல்லோரையும் சரி கண்களால் சந்தித்துக் கொண்டிருந்தார். எப்படி? கண்களால் சந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவர்களை நான் பார்க்கின்ற பொழுது மம்மாவுடைய தோற்றம் ஒரு ஆன்மீக காந்தமாகவே காட்சியளித்தது. அவருடைய கண்களும் சரி, அவருடைய முகமும் சரி, எப்படி தெரியுமா இருந்தது? ஆன்மீக சக்தியை ஒளிர் விட்டு கொண்டிருந்தன அப்படின்னு விவரிக்கின்றார் நம்மிடம். மம்மாவுடைய அவரது விழிகளுடைய பார்வை என் மீது விழுந்ததுமே சரி, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மிக எளிதில் நான் அந்த அசிரி நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருந்தேன். இன்று நாம் அந்த நிலையை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த முயற்சி? அசிரீரி முயற்சி. ஆனால் அந்த சமயத்தில் மாதேஸ்வரி அவர்களுடைய பார்வை பட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் அந்த அசிரீரி நிலை கிடைக்க பெற்றோம். சாதாரண விஷயம் அசிரீரி நிலை ஆகிறது. மாதேஸ்வரி அவர்களுடைய தோற்றமானது, அவரை காண்பிப்பவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் லௌகிக உறவர்களாக இருந்தாலும் சரி, அவரை கண்ட மாத்திரமே எப்படி தெரியுமா ஆகிவிடுவார்கள்? அதாவது மரியாதை கலந்த அன்புடன் நின்று விடுவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய பார்வை இருக்கும். அந்த உறவினர்களுக்கும் சரி, மம்மா அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களது பார்வையில இவர் ஒரு மகா ஆத்மாவை காட்சியளித்தார். அதனால்தான் மம்மாவுடைய பாதத்தை தொட்டு வணக்கம் செய்தார்கள் அந்த காலத்தில். மாதேஸ்வரி அவர்கள் அவர்களையும் சரி தனது அன்பு கலந்த ஆன்மீக கருணை நிறைந்த பார்வையால் எல்லோரையும் திருப்திப்படுத்தினார். அந்த சமுதாயத்தில், அந்த சமயத்தில் இந்த ஞானம், அதாவது எந்த ஞானம்? ஈஸ்வரிய ஞானம் புதிதாக இருந்த காரணத்தினால் வருகின்ற சகோதர சகோதரிகள் எல்லாம் சில கேள்விகளும் சரி,
சந்தேகமும் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் மாதேஸ்வரி அவர்கள் கேட்பவர்களுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கு நிவாரணம் கிடைத்தது. அதாவது கேட்கக்கூடியவர்கள் சந்தேகம் நீங்கி நம்பிக்கை உண்டாகும் வகையில அந்த அளவிற்கு இந்த ஈஸ்வரிய ஞானத்தை எப்படி தெரியுமா சொல்லுவாரு? மிகவும் சரளமாகவும் தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்து உரைத்தார். அப்படி என்று பிரம்மகுமார் மூத்த சகோதரர் அமிர்சந்த் பாய் நம்மிடம் அந்த அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். இந்த பாக்கிய விதாதம் மூலமாக. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில எனக்கு வயது 19 இருக்கும். நானும் அவரிடம் உண்மையான பிராமணர் என்று யாரை சொல்வது அப்படின்னு கேள்வி கேட்டேன். உண்மையான பிராமணர் அப்படின்னு. அதற்கு மம்மா இப்படி பதிலளித்தார். எப்படி? பிராமணர் என்றாலே முழுமையாக சமர்ப்பணம் ஆனவர் அப்படின்னு பொருள். அதாவது அனைத்தும் பாபாவுடையது. அதாவது லௌகிக சேவை இருந்தாலும் சரி, லௌகிக விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நிமித்தமாகத்தான் இருப்பார்கள். அதாவது பாபாவுடைய சேவைக்காகத்தான், எனது என்று ஒன்றுமே இல்லை. அவர்கள் கூறிய இந்த வார்த்தை எனக்கு ஒரு வரதானமாகி விட்டது. சில நாட்களுக்கு பிறகு நானும் சென்டரிலேயே சமர்ப்பணமாகி சேவை செய்ய ஆரம்பித்து விட்டேன். நான் இந்த வார்த்தைகளை வாழ்நாள் முழுவதும் என்னுடனேயே சரி வைத்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறேன் அப்படின்று தன்னுடைய எப்படி சமர்ப்பணமாகினேன் அந்த 19 வயதில் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மாதேஸ்வரி அவர்கள் ஒரு முறை கிட்டத்தட்ட 3-4 தினங்களுக்கு சேவைக்காக கர்னால் வந்திருந்தார் பஞ்சாப் மாவட்டத்திற்கு. அந்த சமயத்தில் எனக்கு அவர்களை மிகவும் அருகாமையில் பார்க்கக்கூடிய ஒரு சௌபாக்கியம் எனக்கு கிடைத்தது. மாதேஸ்வரி அவர்கள் கம்பீரத்தினுடைய முழு முதல் மூர்த்தியாக வீற்றிருந்தார்கள். அவர்கள் அவ்வப்பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு சிறிய முற்றத்தில் மெதுவாக நடந்து உலாவிக் கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது அங்கே குன்று மணி அளவு சப்தம் கூட ஏற்படாது. அங்குள்ள அனைவரும் சரி முழுவதுமாக அவருடைய பிரபாவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர் அமைதி, அந்த அளவிற்கு அவனுடைய பணிவினுடைய அதாவது பணிவினுடைய அந்த சம்பூர்ண விக்ரமாக அந்த மூர்த்தியாக சைத்தன்ய மூர்த்தியாக விளங்கியிருந்தார் மம்மா அவர்கள். இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் மம்மாவை பற்றி. மாதேஸ்வரி அவர்கள் நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுக்கு சிவபாபாவுடைய மகா வாக்கியங்கள் மீது மிக அதிகமான கவனம் இருந்தது. அப்பொழுது ஒரு முறை அபுவிலிருந்து பாபாவுடைய கடிதம் மாதேஸ்வரி அவர்களுக்கு வந்திருந்தது. அந்த கடிதத்தில் சிவபாபாவுடைய மகா வாக்கியத்தினுடைய கருத்துகளும் அதனுடைய சாகார பாபாவுடைய காரிய விவகாரங்களை பற்றி விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. அப்போ மாதேஸ்வரி அவர்கள் முதலில் சிவபாபாவுடைய மகா வாக்கியங்களை படித்துவிட்டு பிறகு சாகார பாபாவுடைய காரிய விவகாரங்களை பற்றி விஷயத்தை படித்தார். அந்த சமயத்தில் தாதி மனோகர் இந்திரா அவர்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் மாதேஸ்வரி அவர்களிடம் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? மம்மா, நீங்கள் முதலில் கடிதத்தை படிக்காமல் அதற்கு பதிலாக ஞான முத்துக்களை மட்டுமே நீ ஏன் படிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார் மனோகர் இந்திரா அவர்கள். அப்பொழுது மாதேஸ்வரி அவர்கள் இப்படி பதில் சொன்னார். எப்படி? நமது ஆதாரமே எது தெரியுமா? சிவபாபாவுடைய ஞானம்தான். இதுதான் முதல், இதுதான் நமக்கு உணவு. அதனால் எனக்கு இதன் மீது மிக அதிகமான நம்பிக்கையும் சரி எதிர்பார்ப்பும் உள்ளது அப்படின்று ஆணித்தரமான பதிலை தாதி மனோகர் இந்திராவிடம் சொன்னார்.
அதனால்தான் கடிதம் வந்த உடனேயே சரி, முதலில் இதனை படிக்கின்றேன். காரிய விவகாரங்களுக்கான செய்திகளை பிறகு படித்து என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்கின்றேன். இவ்வாறாக ஞானத்தினுடைய முதிர்ச்சி, ஞானத்தினுடைய தேவியாக இருந்தபொழுது கூட மாதேஸ்வரியிடம் அந்த ஈஸ்வரிய ஞானத்திற்கான அந்த தாகம் சதா இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் ஞான மழையில் கிடைக்கும் ஞான முத்துக்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பதில் ஞான சாதக பட்சியாகவே, அதாவது ஆன்மீக ஏக்கத்துடன் அவர் வாழ்ந்தார் அப்படி என்று மம்மா அவர்களுடைய விசேஷத்தை பற்றி எப்படி முதிர்ச்சியுடன் இருந்தார் அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு விஷயத்தை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். மாதேஸ்வரி அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்வார்கள்? நீங்கள் யாராவது மம்மாவை தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்திற்காக சந்திக்க விரும்பினாலும் அவர் எந்த சமயமானாலும் முன்னறிவிப்பு இல்லாமலேயே கேட்காமலேயே வரலாம் அப்படின்று. அலுவலக ரீதியான எந்த விதமான விதிமுறைகளும் அவசியம் அவரிடம் இல்லை. இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். நான் பார்த்திருக்கின்றேன், மாதேஸ்வரி அவர்களுடைய கவனம், அதாவது சுய முயற்சியில், அந்த புருஷார்த்தத்தில் மிக அதிகமாக இருந்தது. சதா அவர்களது கமல வாயிலிருந்து நாம் என்ன கர்மம் செய்வோமோ, பாருங்கள், நாம் என்ன கர்மம் செய்வோமோ நம்மை பார்த்து பிறகும் செய்வார்கள். இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அதிகமான ஒலியுடன் அவர் பேசி நான் ஒருபொழுதும் பார்த்ததே இல்லை. சப்தமாக சிரிப்பது என்பது கூட அவருடைய பொருத்த மட்டில் ரொம்ப தூரம் தூரம் தூரம், வெகு தூரம். இது போல மம்மாவுடைய விசேஷங்களை மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் அமீர்சந்த் பாய் நம்மிடம் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். அது என்ன அனுபவம் பார்க்கலாமா? அதே சமயத்தில் இந்த யக்ஞத்தில் மாதேஸ்வரி அவர்கள் மிக உயர்ந்த, அதாவது அதிகார உரிமையுடன் இருந்தார். இருப்பினும் நான் பார்த்திருக்கின்றேன், மம்மா அவர்கள் பாபாவிற்கு முன்பாக வரும்பொழுது ஒரு சிறு குழந்தை போன்று கீழ்ப்படிவராக இருந்தார். அதாவது ஹாஞ்சி பாபா, ஜி பாபா, சரிங்க பாபா அப்படியே என்றுதான் சொல்வார் பிரம்மா பாபாவிடம். இது போல தினமும் பாபா வகுப்பிற்கு வருவதற்கு முன்னதாக மம்மாவுடைய வகுப்பு நடத்துவது வழக்கம். அவர்கள் வகுப்பில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பாபாவுடைய காலடி சப்தம் கேட்ட உடனே சரி, தன்னுடைய வாணியை முடித்துக் கொள்வார். பிரம்மா பாபாவினில் சிவபாபா வருகை செய்யும் பொழுது பாபா முரளி ஆரம்பித்ததும் வைத்த கண் வாங்காமல் பாபாவுடைய பக்கம் மட்டுமே திரும்பி அமர்ந்து கொண்டு மிகவும் கவனத்துடன் முரளி கேட்பார். யாரு? மம்மா அவர்கள். அதே போல அந்த சபையினுடைய பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டார். மம்மா அமரும் இடமும் சரி பாபாவிற்கு நேர் எதிரில் தான் இருக்கும். இருந்தாலும் பாபாவுடைய பக்கம் மட்டுமே முகம் பார்த்தபடி அமர்ந்திருப்பார். இவ்வாறாக மம்மாவிடம் பாபா மீது ஈடு இணையில்லாத மதிப்பும் சரி மரியாதை இருந்தது அப்படின்று நம்மிடம் அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாம தான் பார்க்க முடியல, சரி இதையாவது நம்ம கேட்கலாம் அல்லவா? இன்னொரு விஷயத்தை பற்றி நம்மிடம் சொல்ல போகின்றார். மம்மா எப்பொழுதும் யோகத்தில் அமர்ந்தாலும் சரி, பிறருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் அந்த சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் சரி விசித்திரமான ஒரு அனுபவம் ஏற்படும். மம்மாவின் ஸ்தூல அந்த சொரூபத்திற்கு பதிலாக ஒளி சொரூபமே தென்பட்டது.
மம்மா எதிரில் வந்து அமர்ந்தாலே நாம் சொல்வது போன்று, அதாவது அவ்யக்தை அந்த சூழலை அமைப்பது, அதாவது விதேகி நிலையில் தேகத்தை கடந்த நிலை இருப்பது. அந்த விதேகி நிலையில் இருப்பது, அந்த ஆழமான அமைதி நிலையில் இருப்பது, இவை அனைத்தும் சகஜமாகவே ஏற்பட்டுவிடும். பிரம்மாவினுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் தெரியும். மம்மா அவர்கள் குமாரி அப்படி என்று. ஆனாலும் அவரை பார்க்கின்ற அனைவருக்கும் எப்படி தெரியுமா தோன்றும்? தாயாகவும் தோன்றும், தேவியாகவும் தோன்றும், பரிசாகவும் தோன்றும். இது போல எல்லோருக்கும் தரிசனம் கிடைத்தது. தேக உணர்வு என்பதே இருக்காது. சிறு குழந்தை தனது தாயின் மடி மீது சகஜமாக செல்வதை போன்று ஒவ்வொரு பிரம்மாவுடைய குழந்தையும் சரி மாதேஸ்வருடைய மடியில் செல்வார்கள். இது போல மம்மாவுடைய தனித்தனமும் ஒரு அசாதாரணமாக இருந்தது. அதனால்தான் மாதேஸ்வரி அவர்களிடம் என்ன சக்தி இருக்குன்னு தெரியுமா? கண்டறியும் சக்தி அதிகமாக இருந்தது. இன்னொரு ஒரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். முதன்முறையாக மதுபனில் நான் மாதேஸ்வரி சந்தித்த பொழுது இவர் ஞானி குழந்தை என்று சொன்னார். அதற்கு முன்பு நான் தியானத்தில் சென்றிருந்தேன், விளையாடிக் கொண்டிருந்தேன். அதாவது நாளைய காட்சிகளையும், அதாவது சொர்க்கத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் மாதேஸ்வரி அவர்களை சந்தித்துவிட்டு திரும்பி நான் கர்னால் சென்ற பிறகு அந்த தியான காட்சி, தியானத்தில் செல்வதெல்லாம் நின்று போனது. அதற்கு பிறகு இன்று வரை ஒரு முறை கூட சாட்சாத்காரம் எனக்கு ஏற்படவே இல்லை. என்னுடைய நாட்டம் ஞானத்திலே சென்றது. இப்படியாக அம்மாவுடைய வார்த்தை எனக்கு ஒரு வரதானமாகி விட்டது. இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். மாதேஸ்வரி நிமித்தமானவள் நான் என்ற எண்ணம் சம்பூர்ண ரூபத்தில் இருந்தது. அவர்கள் எப்பொழுது சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? இது சிவபாபாவுடைய காரியம், அவரே செய்பவர், அவரே செய்ய வைப்பவர், நாம் நிமித்தமான கருவி மட்டுமே தான் அப்படி என்று. அனைத்தும் பாபா தான் செய்கிறார். அம்மாவுடைய இந்த குணத்தை நானும் சரி என்னுள் கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன். அதாவது உலகை மாற்றம் செய்பவர் பாபா தான். நாம் அவரது உதவியாளர்கள், அதாவது உபகரணங்கள் தான். செய்வதும் செய்விப்பதும் சரி அவருடைய செயல். யாருடைய செயல்? பரமாத்மாவுடைய செயல். இப்படியாக நாங்கள் மம்மாவை சதா லைட்டாக, அதாவது கவலையற்ற லேசான மனோநிலையில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு மூத்த ராஜயோகி சண்டிகரிலிருந்து பிரம்மகுமார் சகோதரர் அமீர்சந்த் பாய் நம்மிடம் தன்னுடைய அனுபவத்தை மம்மாவிட எப்படி ஏற்பட்டது அப்படின்று தன்னிடம் அந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக. இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய கடைசியில நான் இறுதியாக மாதேஸ்வரி அவர்களை மும்பையில் சந்தித்தேன். மாதேஸ்வரி அவர்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறார். அதாவது எவரும் பேச வேண்டாம் அப்படி என்று எங்களுக்கு சொல்லி இருந்தார்கள். நாங்களும் மாதேஸ்வரி அவர்களை பார்வையால் மட்டும் சந்தித்தோம். மாதேஸ்வரி அவர்கள் என்னிடம் எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அந்த சமயத்திலும் கூட அவர்களது முகம், மம்மாவுடைய திருஷ்டி, மம்மாவுடைய நெற்றிலிருந்து பிரகாசம் மிகவும் அதிகமாக இதுவரையிலும் சரி முன்பு எப்பொழுதுமே இருந்திராத அந்த அளவில் சக்திசாலியாக இருந்தது. அவரை பார்க்கும் பொழுது அவர் நோயில் பீடிக்கப்பட்டுள்ளார், அவரது உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது என்பது சிறிதளவும் சரி தெரியவே கிடையாது. என்னால் அவர் இயற்கையை வென்றவர் என்பதை அன்று மிக தெளிவாக உணர முடிந்தது அப்படின்னு. அதாவது உடல் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த கர்ம போக் இருந்தாலும் சரி நிரந்தர யோகி, தன்னலமில்லாத சிநேகியாக இருந்தார். அந்த கடைசியினுடைய அனுபவத்தை மும்பையிலிருந்து
தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் அமீர்சந்த் பாய் அழகாக மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு, நாமும் சரி இத கேட்டு ஒரு எல்லையற்ற வைராக்கியம் உண்டாகும். நாமும் சரி அந்த பாபாவுடைய பக்கத்தில் சம்பூர்ண நிலை கொண்டு வரலாம் அப்படின்று ஒரு உத்வேகம் நமக்கு கிடைத்தது அப்படின்று இதன் மூலம் நாம் புரிந்து கொண்டோம். அச்சா, ஓம் சாந்தி. நாளைக்கு ஒரு விசேஷமான ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் தன்னுடைய பிரம்மா பாபா, சிவபாபா, மம்மாவுடன் எப்படி அனுபவம் செய்தார்கள், எப்படி அவர்கள் அந்த பிரேரணை அவர்கள் பெற்றார்கள் என்று ஒவ்வொரு நாளும் சரி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆதிரத்தினம்